Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இந்த கிரைண்டரில் சில கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுது, மாவு போட்டால் அரையுது, ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறாங்க. அதே மாதிரி சமயத்தில் ஸ்டக் ஆகுது, சுற்றி விட தான் ஓடுதுங்கிறாங்க. இதுக்கு மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பேரிங் வீணாக போய் தான் ப்ராப்ளம் வரும், ஸ்டக் ஆகும். ரெண்டாவது கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். தேர்ட் ஒன்று பெல்ட்டு போயிருந்தாலும், பெல்ட்டு லூஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்கும். என்னன்னு தெரியல, டைட்னா தான் தெரியும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாட்டம் தூக்குனா வராது. ஏன்னா மோட்ரு இல்லை தான் செட் ஆகிருக்கும், வெயிட்டாக இருக்கும், தூக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கிரைண்டர் திருப்பிடுங்க. இது திருப்பி வச்சு நம்ம நீக்கினாவே இது வந்துடும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் அப்படி ரிமூவ் பண்ணிக்க. பெல்ட்டு லைட்டாக லூஸாக தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ லூஸ் வரக்கூடாது. பெல்ட்டை கைட்டும். இப்போ இந்த பெல்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு திருப்பிலி இல்லை டெஸ்டர் எது இருக்குதோ அது மாதிரி வச்சுட்டு இப்படி திருவிட மாதிரி இப்படி லைட்டை மேலே தூக்குன மாதிரி இந்த வீலை நீங்கள் சுற்றினீங்கன்னா போதும். உங்களுக்கு பெல்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. பெல்ட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. நம்ம அதுக்கு இந்த மோட்டரை லைட்டாக இதில் ஒரு அலைன்மெண்ட்டு ஸ்க்ரூ இருக்கும், லைட்டாக அது மாதிரி தள்ளிக்கலாம். தள்ளிங்கன்னா கொஞ்சம் பெல்ட்டு லூஸாக டைட் ஆகிடும். ஸோ பெல்ட் நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். பேரிங்கும் நல்லா தான் இருக்குது, பேரிங் மாற்றாவில். இப்போ நம்ம கெப்பாசிட்டர் செக் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டி போகிற ஒயரு கெப்பாசிட்டர் மோட்டருக்குள்ளே போவோம். இப்போ கெப்பாசிட்டர் ஒயரு கெப்பாசிட்டர் எப்படி நல்லா இருக்கான்னு எப்படின்னு செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரெண்டுமே இதுவாக பார்த்து சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். சும்மா ஒரு 2-3 செகண்ட் இருந்தால் போதும். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 செகண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ இதை இந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டலில் கட்டிங் பதிலையோ, ஆனால் இதில் லைன் இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஸ்லீவ்லையோ இல்லை இப்படி ரைட் பண்ணிங்கன்னா இந்த சவுண்டு வரும், ஸ்பார்க் வரும். ஆனால் சவுண்டு கம்மியாக இருக்குது. நல்லா ஸ்பார்க் அதிகமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, லைட்டாக தான் வருது. ஸோ அப்போ கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம். இது கெப்பாசிட்டர் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இது ஸ்பார்க் நல்லா இருக்குது. இது கெப்பாசிட்டி புது கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இந்த 2 ஒயர் சீவி இந்த 2 ஒயர் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானோ. ஸ்பார்க் நீங்கள் டச் பண்ணி ஸ்பார்க் வந்ததுக்கப்புறம் இல்லை கரண்ட் இருக்காது. அதுக்கு போய் நீங்கள் தொட்டிங்கன்னா ஷாக் அடிக்கும். அதனால் டச் பண்ணிவிட்டு கை வைங்க. ஒயர் எந்த ஒயர் வேணால் மாற்றி அடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ நம்ம எந்த ஒயர்லையும் கை வைக்கல, இதெல்லாம் நம்ம எதுவுமே கைட்டவே இல்லை. கெப்பாசிட்டி ஒயர் மட்டும்தான் 2 ஒயரை தான் கட் பண்ணோம். அந்த 2 ஒயரை மட்டும்தான் நம்ம இப்போ மாற்றி விட எதனால் வேணும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. டேப் அடிக்குது, தனித்தனி ஒயராக அடிக்கணும். 2த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடாதீங்க, ஷார்ட் ஆகிடும். இந்த மாதிரி தனித்தனியாக ஓகேங்களா, தனித்தனியாக தான் ஆகிடுச்சு. இப்போ இதில் பெல்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் மோட்டர் கொஞ்சம் இந்த சைடு லைட்டாக தள்ளிக்கணும். இந்த ஸ்பேனர் இல்லை கட்டிங் எது இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் 4 யூஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு மோட்ரு இந்த அலைன்மெண்ட்டில் இது வரும், இப்படி கொஞ்சம் வரும். இது எதுக்காகனா இந்த பெல்ட்டோட டைட்டுக்காக. இப்போ நம்ம பெல்ட்டு லூஸாக இருக்கிறதால இந்த சைடில் நல்லா தள்ளிக்கிறோம். இப்போ அதே மாதிரி 4 போல்ட்டுமே டைட் வச்சுங்க. இந்த வீலில் செட் பண்ணிக்கணும். இப்படி மாட்டிட்டு
இந்த வீலை சுற்றுனீங்கனாவே உங்களுக்கு ஹீட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு டைட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து கெப்பாசிட்டரும் புதுசாக இருக்குது, பெல்ட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லூஸாக இருந்தது, அதெல்லாம் மோட்டரோட அலைன்மெண்ட்டு தள்ளியாச்சு. இப்போ இதில் வந்து கெப்பாசிட்டி எங்கே கேட்டிங்களோ இந்த இடத்துல ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும் உள்பக்கமாக. இப்போ அந்த கிளாம்ப்லேயே வச்சு சீட் ஆகிடுச்சு. இந்த இது கரெக்டாக இதில் ஒரு காடி மாதிரி இருக்கும், அந்த காடியில் கரெக்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இருக்கணும், ஒயர் எதுவும் மாட்டாத அளவுக்கு. செட் பண்ணிவிட்டு இப்போ கைட்டின அந்த கரெக்டாக படிஞ்சிருக்கா பாருங்கள். இப்போ கைட்டின அந்த 8 ஸ்க்ரூயுமே அதில் போட்டு கைட் வச்சுருங்க. இப்போ 8 ஸ்க்ரூயுமே டைட் வச்சாச்சு. இப்போ இந்த ரப்பர் இதை வாஷரை அதில் மாட்டிடும். கரெக்டாக வச்சு சமமாக இருக்கணும், அதை சுற்றி. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன்ல இருக்கு, உங்களுக்கு வேணாவது பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரம்மை போட்டு பார்க்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி தான் ப்ராப்ளம் வந்தது. இப்போ அதே கெப்பாசிட்டி இருக்குது, புது கெப்பாசிட்டி மாற்றிட்டோம். இப்போ என்ன எம்எஃப்டி போட்டுது அதே எம்எஃப்டி வாங்கி வந்து மாற்றிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இது 7 அது 8, இப்போ 7 வரது கிடையாது, இப்போ 8 தான் வருது. ஒன்றும் இப்போ ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. இப்போ நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனரு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, கட்டிங் பிளேடு, டெஸ்ட்ரு. இப்போ இதுமாதிரி சின்ன சின்ன இது நம்மளே பண்ணிக்கலாம். பேரிங் இருந்தாலும் நம்மளே மாற்றலாம். இப்போ இது பேரிங் நல்லா இருக்குது, அதெல்லாம் மாற்றலை. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வீடியோவில் பேரிங் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருக்கிற மிக்ஸி வந்து கிரைண்டர் வந்தால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.